நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடி அவர்களை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ், ஒரு சூப்பர்வான ஆங்கர். அதாவது விஜய் டிவி மூலமாக தான் இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நல்ல சூப்பராகவே வந்துட்டு ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. நிறையா மூவிஸில் எல்லாமே வந்துட்டு கூட இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களுக்கு 2014 ஸ்ரீகாந்த் அப்படின்றவங்களுடைய மேரேஜ் நடந்துச்சு. இவங்களை பற்றியான வாழ்க்கை வரலாறு நம்ம ஆல்ரெடி ஒரு பயோகிராஃபியாகவும் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த டிவோர்ஸ் பண்ணாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து திரையில் சரியாக வரமாட்டாங்க. ஸோ இதனால் இந்த டிவோர்ஸ் பற்றியான பாதிப்புகள் அவங்கள சரியாக நெருங்கிறது இல்லை. பட் இவங்க வந்து சினி ஃபீல்டில், மீடியா ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னும், இவங்களை சுற்றி வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவைசிஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னும், இதை மறுபடியும் ரிமைண்டிங் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், எனக்கு எவ்வளோ பாதிப்புகள் இதை பற்றி வந்தாலுமே இதை நான் தான் சமாளிக்கணும் அப்படின்றது பற்றியான பேட்டிகளுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தென் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோமாளிஸ் யார், குக் யார், இது மாதிரியான நிறையா விவரங்கள் எல்லாமே வெளியாகிட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இஃபான் அவர்களுமே வந்து உள்ளே போகிறாரு. இவர் எதுக்குப்பா உள்ளே போகிறாரு? இவர்கிட்ட இல்லாத காசா? யூடியூப்லேயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, இவருக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சரி ஓகே, எங்கெங்கேயோ சாப்பிட்ருக்காரு, சரி இப்போ நம்ம குக் வித் கோமாளியில் குக்கெல்லாம் என்ன சமைக்கிறாங்க அதை வந்து ரிவ்யூ பண்ணுவோமா அப்படின்றதுக்கோசரம் வந்திருப்பாங்களான்றதுலாம் ஒரு யோசிக்க வைக்குது. இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு குக் வித் கோமாளியில் கலந்துக்கிறாங்க. அது இல்லாமல் விஜய் டிவியில் வந்து தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற சீரியல் வந்து எண்டுக்கு வந்துருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் இன்னும் 2 சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது இல்லாமல் பனி விழும் மலர்வனம் அப்படின்ற ஒரு சீரியலுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கான ப்ரமோவுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியல் பற்றியான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சீரியலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஆக்சுவலாக அண்ணாத்த படத்தை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க தோணுது. எனக்கு பார்த்தோன்னே அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.